ஹலோ கைஸ், எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம நட்காத் அப்படின்ற ஒரு வித்தியாசமான ரொம்ப முக்கியமான ஒரு படத்தை தாங்க பார்க்க போறோம். தன்னோட புகுந்த வீட்டுல அடிமையா வாழ்ற நம்ம ஹீரோயின். அந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் பெண்கள்னாலே கிச்சன்ல மட்டும் தாங்க இருக்கணும். அப்படி அவங்களோட கணவர், மாமனாரு எல்லாரும் ஆணாதிக்கத்தோட அந்த வீட்டுக்குள்ள நடந்துப்பாங்க. சரி, இவங்க தான் நடந்துக்கிறாங்கன்னு பார்த்தா இவங்களை விடவும் ஒரு மிகப்பெரிய ஆதிக்கத்தோட நம்ம ஹீரோயினுடைய பையன் அங்க நடந்துக்கிறான். பையன் பெரிய பையனான்னு கேக்குறீங்களா? அதாங்க இல்ல, பையன் இன்னும் பள்ளிக்கூடம் தான் இருக்கான். அதுவும் 2ஆம் வகுப்பு. அந்த வயசுலயே ஆதிக்கத்தோட பல நெஞ்ச பதற வைக்கிற சம்பவத்தெல்லாம் அவன் பண்றான். அதெல்லாம் பார்க்கும் போது உங்களுக்கே பக்கு பக்குன்னு இருக்கும். இன்ஃபேக்ட் இதை பார்த்த உடனே உங்க வீட்டுல ஒரு குழந்தைய வளர்க்குறீங்கன்னா நம்ம இதுக்கப்புறம் கரெக்டா வளர்க்கணும்பா, இதெல்லாம் பக்குவமா பார்த்து சொல்லி கொடுக்கணும்பா அப்படின்னு பல விஷயங்களை நீங்க கண்டிப்பா கத்துப்பீங்க. அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்க உங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான தவறுகளை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கு ஒரு கண்ணாடி மாதிரி தெரிய வருங்க. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக் கொடுக்கலாம். ஒரு சின்ன லைக்கோட உள்ள வாங்க. பை தி வே, நான் கவின். நீங்க பாக்குறது நம்மளோட பிலிம் பை. படத்துடைய ஆரம்பத்திலேயே ஒரு குட்டி பையனை காமிக்கிறாங்க. இவரு தாங்க நம்ம படத்துடைய ஹீரோ. இவனுடைய பேரு சோட்டு. ஒரு கிரிக்கெட் கிரவுண்ட்லயும் அந்த பையன் கிரிக்கெட் விளையாடிக்கிட்டு இருக்கான். இப்போ அதே கிரவுண்ட்ல ஒரு 20-21 வயசு பசங்க, சில இளைஞர்கள் நின்னுகிட்டு போனை நோண்டிக்கிட்டு ஏதோ குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதையுமே கிரிக்கெட் விளையாடிக்கிட்டு இருக்கிற அந்த சின்ன பையன் சோட்டு அப்படியே கவனிக்கிறாங்க. நம்ம எல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும் போதோ பொதுவா இந்த பெரிய பசங்க எல்லாம் பார்த்தா அவங்க கூட பழகணும், அவங்க கேங்ல நம்மள எப்படின்னா சேர்த்துக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஃபீலிங் வரும்ல. அதே மாதிரி ஒரு ஃபீலிங் தாங்க நம்ம சோட்டுக்கும். அப்படின்னா அங்க இருக்கிற அந்த இளைஞர்களோட சேர்ந்து நம்மளும் அவங்க கேங்ல சேர்ந்து ஏரியால நம்மளும் அவங்கள மாதிரி மாசா நடந்து வரணும். இன்னாரோட ஃப்ரெண்டு அப்படின்னு நான் சொல்லிட்டா நம்ம ஏஜ்ல இருக்கிற பசங்களாம் நம்மளை பார்த்தா மதிப்பாங்க அப்படின்ற ஒரு சின்ன எண்ணம் நம்ம சோட்டுக்குள்ள இருக்கும். அப்படி அந்த சோட்டுவும் அந்த இளைஞர்கள்கிட்ட வந்து பேச, இளைஞர்கள்ல ஒரு பையன் ஏதோ ஒரு பொண்ணை லவ் பண்றான் போல இருக்கு. அந்த பொண்ணு வேணான்னு சொல்லிடுச்சு போல. இப்ப அந்த பொண்ணு எப்படா என்ன வேணான்னு சொல்லலாம், என்ன வேணான்னு சொன்ன அந்த பொண்ணை எப்படின்னா மிரட்ட போறேன் அப்படின்னு தான் அவனுங்களோட பிளானா இருக்குங்க. அப்படி அந்த பொண்ணை மிரட்டுறதுக்கு அந்த இளைஞர்கள்லாம் அங்க இருந்து கிளம்ப, இப்ப இந்த சோட்டு பையன் இருக்கான் பாத்தீங்களா, அவனும் அவங்களோட போயிடுறான். இதுல இருந்து தாங்க பரபரப்பும் பல திருப்பங்களும் ஆரம்பிக்குது. கட் பண்ணா இப்ப நம்ம சோட்டு படிக்கிற அந்த பள்ளிக்கூடத்தை காமிக்கிறாங்க. பசங்க பொண்ணுங்க எல்லாரும் சேர்ந்து படிக்கிற ஒரு கோயட் பள்ளிக்கூடம் தாங்க அது. அப்படி 2ஆம் வகுப்பு படிக்கிற சின்ன பொண்ணுங்களாம் உட்காந்து அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு இருக்க, அப்போ அதே கிளாஸ்ல இருக்கிற ரமேஷ் அப்படின்ற ஒரு பையன் இந்த பொண்ணுங்களுடைய முடிய என்னோட கையால நான் தான் ராஜா வரேன் அப்படின்ற மாதிரி கலாட்டாவன ஆரம்பிச்சிடறான். அதுல ஒரு சின்ன பொண்ணு, அவங்களோட பேர் ஸ்வேதாங்க, அவங்களுக்கும் பயங்கர கோவம் வருது. ரமேஷ் முடிய பிச்சு இப்படிதான் இழுப்பியா அப்படின்னு சொல்லி அங்க ஒரு கல்லை எடுத்து இந்த ரமேஷை போட்டு அடிச்சிடறாங்க. இதுல அந்த ரமேஷுக்கு பயங்கர கோவம் வந்துருதுங்க. கட் பண்ணா இப்ப ஒரு மேக்ஸ் வகுப்பு எடுத்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா சோட்டு, அவனுடைய கிளாஸ் ரூம்ல இருக்கிற அவனோட கிளாஸ்மேட் தான் இந்த ரமேஷ். அவன் இந்த மேக்ஸ் வகுப்புக்கு வராம கிளாஸுக்கு வெளியே நின்று நம்ம சோட்டுவையும் கைய காமிச்சு வெளியே கூப்பிடுறான். சோட்டுவும் அப்படியே வாத்தியா திருமண நேரமா பார்த்து அங்க இருந்து வெளியே ஓட, என்னடா ரமேஷ் மூஞ்செல்லாம் மாறி கிடக்கு, என்னாச்சு உனக்கு எதனா பிரச்சனையா அப்படின்ற மாதிரி கேக்குறான். டேய், அந்த ஸ்வேதா பொண்ணு இருக்குல்ல, அவ என்ன கல்ல வச்சு அடிச்சிட்டாடா, அவளுக்கு எப்படி அவ்வளவு திமிரு வரலாம், ஒரு பொண்ணா இருந்து என் மேல எப்படா கை வைக்கலாம் அப்படின்ற மாதிரியும் இந்த ரமேஷ் கோவப்பட, சோட்டுவும் டேய் கவலைப்படாதடா, இந்த மாதிரி திமிரு காட்டுற பொண்ணுங்களெல்லாம் என்ன பண்ணோன்னு அந்த அண்ணாக்கள் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்கடா. நேத்து தான் அவங்க கூட போயிட்டு பல விஷயங்களை பார்த்துட்டு வந்தேன். நீ நம்மளுக்கு கிளாஸ் முடியட்டும், நம்ம அந்த ஸ்வேதாவை ஒரு வழி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரியும் இவங்க திட்டம் போடுறாங்க. அப்படி கிளாஸ் முடியுதுங்க. அந்த ஸ்வேதாவை இந்த ரமேஷ், நம்ம ஹீரோ சோட்டு அவங்க எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு அப்படியே அந்த ஸ்வேதாவுடைய பேக்கையும் பிடிச்சி இழுக்கிறாங்க. இப்ப சோட்டு, அந்த ரமேஷ், இன்னும் ஒரு 2 பசங்க, இவங்க 4 பேரும் அந்த ஸ்வேதாவை திறந்து பக்கத்துல இருக்கிற ஒரு காட்டுக்கும் இழுத்துட்டு போறாங்க. கையில ஒரு கத்திரிக்கோலை எடுத்துட்டு வந்து இப்ப அந்த ரமேஷும், டேய் சோட்டு, இதுக்கப்புறம் என்னடா இவளை எப்படிடா பழி வாங்குறதுன்னு கேட்க, டேய் அந்த அண்ணாக்கள் இது மாதிரி தாண்டா ஒரு பொண்ணை பழி வாங்கணும்னு சொல்லி காட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஒரு இடத்துல வெயிட் பண்ண வச்சுட்டு அவங்க 4 பேர் மட்டும் அந்த பொண்ணோட எங்கேயோ தனியா போயிட்டாங்கடா. எனக்கு அங்க என்ன நடந்ததுன்னு தெரியல, இந்த ஸ்வேதாவோட முடிய நம்ம கட் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி அவங்க பேசிட்டு ஸ்வேதாவோட முடிய கட் பண்ணலான்னு வராங்க. ஸ்வேதாவும் அழுக, சரி இதான் உனக்கு கடைசி வார்னிங், இதுக்கப்புறம் ஆம்பளைங்க மேல எல்லாம் கை வைக்க கூடாது, என்ன புரியுதா ஸ்வேதா அப்படின்ற மாதிரியும் இப்ப இவங்க வார்னிங் கொடுத்து அந்த ஸ்வேதாவையும் அங்க இருந்து அனுப்புறாங்க. இப்ப இதெல்லாம் பண்ணிட்டு ரொம்ப மாசாவே நம்ம சோட்டு தன்னோட வீட்டுக்கு நடந்து வராங்க. அப்படிதான் சோட்டுவோடைய வீட்டுல அவருக்கு ஒரு அன்பான பாட்டி நேரம் உட்காந்து ராமருக்கு பூஜை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. வீட்டுக்குள்ள பார்த்தா நம்ம சோட்டுவோடைய அம்மா, அவங்க தான் நம்ம படத்துடைய ஹீரோயின். ரொம்ப அன்பான அம்மாங்க. ஒரே பையன் சோட்டு அப்படின்றதுனால பாசத்தை கொட்டி வளர்ப்பாங்க. எப்போ சோட்டு பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்தாலும் இன்னைக்கு என்ன படிச்ச, என்ன கிளாஸ்லாம் நடந்தது அப்படின்னு எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுப்பாங்க. இப்ப நைட்டு டின்னர் சாப்பிட நம்ம சோட்டு உட்கார்றாரு. சோட்டு ஒரு பையன் அப்படின்றதுனால அவங்க வீட்டுல இருக்கிற ஆண்கள்லாம் எப்பவுமே டேபிள்ல உட்காந்து சாப்பிடுவாங்க. அவங்க சாப்பிடுற வரைக்கும் அவங்களுக்கு சர்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கீழே உட்காந்து தான் வீட்டு பெண்கள்லாம் சாப்பிடணும்.
அப்படி சோட்டுவுடைய அப்பா, தாத்தா, சித்தப்பா அப்படின்னு எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க நம்ம சோட்டுவுடைய அப்பாவுக்கு சரியான வேலை இருக்காதுங்க. அதனால நம்ம சோட்டுவுடைய தாத்தா தான் மகனை மதிக்கவே மாட்டாரு. தான் 2வது மகன் மேலதான் அவரு மரியாதை வச்சிருப்பாரு. அப்படி நம்ம சோட்டுவுடைய சித்தப்பா இருக்கான் பாத்தீங்களா, அவனுமே இன்னைக்கு என்னோட கம்பெனில பயங்கர பிரச்சனை ஆயிடுச்சு. என் கம்பெனில இருக்கிற ஒரு பொண்ணு ரொம்ப திமிரா பேசிக்கிட்டு இருக்கு. ஒரே ஒரு அட்மிஷன் ஃபார்ம் அதை ஃபில் பண்ணி கொடுத்தா ப்ராஜெக்ட் கையில வந்துரும். ஆனா பயங்கரமா அலக்கடிக்குது. அந்த கையெழுத்து வாங்கி இப்ப ப்ராஜெக்ட் கையில வந்தது அப்படின்ற மாதிரியும் அவர் 2வது பையன் சொல்ல, இப்ப அந்த தாத்தாவுமே அதை கேட்டு சந்தோஷப்பட்டு நம்ம சோட்டுவோட அப்பாவையும் பார்த்து, ஆரடா உன் தம்பிய இந்த வயசுலயும் பொறுமையோட இருந்து பிசினஸ்ல சக்சஸ் பண்றான். ஆனா நீ என்ன பண்ற? இன்னும் எதுவும் அமையாத ஒரு வேலையில கூட உருப்படியா இல்லாம வெட்டியா சுத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு அங்க எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படுத்துறாரு. பதிலுக்கு சோட்டுவோட அப்பாவும், என்ன பண்றது, நான் வேலை செய்யற இடத்துல எனக்கு ப்ரமோஷன் கொடுக்காம அங்க இருக்கிற இன்னொரு பொண்ணுக்கு ப்ரமோஷன் கொடுத்து விட்டாங்க. பொண்ணுங்கனாலே இங்க எல்லாரும் எல்லாத்தையும் கொடுத்துடுறாங்க. எனக்கு அந்த பொண்ணை பார்த்தாலே கோவம் தான் வருது. என்னத்த பண்றது அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்காரு. இதை கேட்கிற சோட்டுவும், அப்பா உங்களுக்கு அந்த பொண்ணை பிடிக்கலனா நம்ம சவுக்கு தோப்பு இருக்குல்ல அந்த காடு, அந்த காட்டுக்குள்ள கூட்டு போயிட்டு அந்த பொண்ணை மிரட்டுங்க. அந்த பொண்ணு பயந்து உங்களுக்கே அந்த வேலையை கொடுத்துருவா. எதுக்கு இப்படி புலம்புறீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. அதை கேட்டு அந்த வீட்டுல இருக்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. முக்கியமா நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல சோட்டுவோட அம்மா, அவங்களும் ஜன்னல்ல இருந்து என்ன நம்ம பையன் இப்படி பேசுறான் அப்படின்ற மாதிரியும் யோசிக்க, இங்க சோட்டுவோட அப்பாவும் டென்ஷன் ஆகி சோட்டுவை அடிக்க போறாரு. உடனே அந்த தாத்தா இருக்காருல அவரு தடுத்து நிப்பாட்டி, பரவாயில்லடா நம்ம பேரன் கூட ஒரு ஆம்பளத்தனமா வளர்ந்துட்டான், விடுங்க, பாய்ஸ் எப்பவுமே பாய்ஸ் மாதிரி தான் இருப்பாங்க, இருந்தாலும் இந்த ஏஜுக்கு இதெல்லாம் ரொம்ப ஓவரா, எல்லாம் டிவி பார்க்கறதுனால தான் வருது அப்படின்னு சொல்லிட்டோம். நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு, உங்க மாமனாரு இங்க பாருமா, இதுக்கு மேல இவனுக்கு டிவியில சீரியல் கீரியல்னு சொல்லி எதையும் காமிக்காத, மகாபாரதம் ராமாயணம் இது 2 மட்டும் தான் அவன் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வீட்டுக்குள்ளேயும் ஒரு ரூலை போடுறாரு. இங்க என்னதான் வீட்டுக்குள்ள இருக்கிற ஆண்கள் இந்த விஷயத்த ரொம்ப கேஷுவலா எடுத்துக்கிட்டாலும் நம்ம ஹீரோயினுக்கு நம்ம பையன் தப்பான விதத்துல வளர்றானோ, தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் கத்துக்கிறானோ அப்படின்ற ஒரு பயம் வருதுங்க. இப்ப பையனுடைய நோட் புக் எல்லாம் எடுத்து பாக்குறாங்க. தான் பையனை எப்பவுமே கதை சொல்லி தான் நம்ம ஹீரோயின் தூங்க வைப்பாங்க. அப்படி தூங்க வைக்கிற நேரத்திலையும், தம்பி வெளியில அப்பா கிட்ட நீ ஒரு ஐடியா கொடுத்தல, உனக்கு எப்படி அந்த ஐடியா வந்தது, நீ எதனா அதை ட்ரை பண்ணியா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாமா என் கிளாஸ்ல ஸ்வேதான்னு ஒரு பொண்ணு இருக்குல்ல, ரொம்ப ஓவரா பந்து என் ஃப்ரெண்டையும் அடிக்க வந்துச்சுமா, ஒரு பொண்ணுக்கு எப்படிமா அவ்வளவு திமுரு, அதனாலதான் அந்த பொண்ணை கூட்டு போயிட்டு காட்டுல வச்சு நாங்க மிரட்டணும், அந்த பொண்ணோட முடியெல்லாம் வெட்டிடுவோன்னு சொன்னோம் அப்படின்னு நடந்ததெல்லாம் அந்த சோட்டு சொல்றான். இதை கேட்டு ஹீரோயின் இன்னும் பதற, ஏமா உன் மூஞ்செல்லாம் மாறி இருக்கு, அம்மா உன் மூஞ்சில என்ன அடிப்பட்ட மாதிரி இருக்கு, என்னமா ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, ஹீரோயினும், ஒண்ணு இல்லப்பா அதை நான் அப்புறம் சொல்றேன், சரி என் செல்ல மகன் இப்ப தூங்க போறான்ல, அவனுக்கு கதை சொல்லி தூங்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்க ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த கதையை ரொம்ப நல்லா கவனமா கேளுங்க. இதுதாங்க இந்த படத்துடைய முக்கியமான திருப்பமாவே இருக்கும். இது ஒரு ராஜாவுடைய கதை. முன்னொரு காலத்துல ஒரு ராஜா வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. அந்த ராஜாவோட அரண்மனையை சுத்தி எப்பவுமே நிறைய பறவைகள் பறந்துகிட்டு இருக்கும். அவங்க ராஜான்னு மீன் பண்றது நம்ம சோட்டுவங்க. பறவைகள்னு சொல்றது இந்த சமூகத்துல இருக்கிற பெண்கள், நம்ம சோட்டுவோட படிக்கிற பொண்ணுங்க, அவங்களதான் மீன் பண்ணுவாங்க. அந்த ராஜாவுக்கும் பறவைகள்னா முதல்ல ரொம்ப பிடிக்கும். அவரும் பறவைகளோட சேர்ந்து சந்தோஷமா வாழ்ந்தாரு. ஆனா திடீர்னு அந்த ராஜாவோட அரண்மனைக்கு சில தீய சக்திகள் வந்தாங்க. இந்த பறவைகள்லாம் இங்க இருந்தா உங்களால நிம்மதியா வாழ முடியாது, அதனால இந்த பறவைகள் எல்லாம் அரண்மனையை விட்டே விரட்டி அடிக்கணும்ன்ற மாதிரி சொன்னாங்க. ராஜாவும் அவங்களுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு அதுதான் கெத்துன்னு நினைச்சுக்கிட்டு இந்த பறவைகள் எல்லாம் விரட்டி விட்டாரு அப்படின்ற மாதிரி அந்த முதல் நாள் இந்த கதையை முடிக்கிறாங்க. அப்படி இந்த கதையை சொல்றப்பவே அங்க இந்த சின்ன பையன் சோட்டு இந்த சமூகத்துல எப்படி வாழ்றான், இந்த சமூகம் அவனுக்கு என்னெல்லாம் கத்து கொடுக்குதுன்னு காட்டுறாங்க. சோட்டு இந்த வயசுலயே இப்படி திங்க் பண்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த போன் பாக்குறதும் டிவி பாக்குறதுங்க. டிவியில கண்ட கண்ட ப்ரோக்ராம்ல இந்த டான்ஸ் ப்ரோக்ராம், ரியாலிட்டி ஷோ அப்படின்னு நிறைய விஷயங்களை பசங்களுக்கு சாப்பாடு ஊட்டுறப்போ போட்டு விட்டுறோம் பாத்தீங்களா, அதுல அவங்க பேசுறது, அதுல நடக்கிற விஷயங்களை வச்சு பசங்க நிறைய விஷயத்துல இன்ஸ்பயர் ஆயிடுறாங்க. இது கூட பரவாயில்ல, நம்ம சோட்டுவோட அப்பா இருக்காரு பாத்தீங்களா, அவரு சோட்டுவை பக்கத்துல வச்சுக்கிட்டு நிறைய ஆக்ஷன் மூவி எல்லாம் பாப்பாங்க. நீங்க நினைச்சு பாருங்க, இப்ப தியேட்டர்ல பெரியவங்களுக்கான படம் அப்படின்னு வர படங்கள் டிவிலையும் ஓடிடிலையும் எல்லா தரப்பு ஆடியன்ஸும் பாக்குற மாதிரி தான் அவைலபிளா இருக்கு. அதை சின்ன பசங்களும் பாக்குறாங்க. அதுல வன்முறை வந்தா, இந்த சமூகத்துல நம்ம இப்படிதான் வாழணும்னு சொல்லி அவங்களும் அதை கத்துக்கிறாங்க. இப்படிதாங்க நம்ம சோட்டுவும் அந்த படங்கள்ல இருந்தும் இன்ஸ்பயர் ஆயிருப்பான். அப்புறம் அந்த சோட்டு அந்த அண்ணாக்களோட எல்லாம் சேருவான் பாத்தீங்களா, அந்த இளைஞர்கள், அவங்களும் எப்ப பார்த்தாலும் தெருமுக்குள்ள உட்காந்துக்கிட்டு அங்க வர போற பொண்ணுங்களை பாக்குறது, அந்த பொண்ணுங்களை பார்த்து விசில் அடிக்கிறது, அதை பார்த்து நம்ம சோட்டு இப்படிதான் விசில் அடிக்கணும் போல இருக்கு, அப்படி பொண்ணுங்களை பார்த்து விசில் அடிச்சாதான் நம்ம கெத்து போல இருக்கு அப்படின்ற மாதிரி அதையும் பழகிருப்பான். அந்த இளைஞர்கள் எப்பவுமே உங்க ஊர் ரயில்வே பாலத்துக்கு அடியில உட்காந்து யார் அதிகமா குடிக்கிறது அப்படின்ற ஒரு போட்டி வைப்பாங்க. அந்த போட்டியில அந்த ஊர்ல இருக்கிற நிறைய பசங்க எல்லாம் கலந்துப்பாங்க. அப்படி அந்த போட்டியை போய் நம்ம
சோட்டு வேடிக்கை பாப்பாருங்க. இப்படி இதெல்லாம் பண்றதுனாலயே நம்ம சோட்டுக்கு பொண்ணுங்கனாலே ஒரு ஆணுக்கு கீழே தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் அந்த வயசுலயே தோணுங்க. ஒரு நாள் இவரு ஊஞ்சல் ஆடினாலும் போகும்போதோ அங்க ஒரு சின்ன பொண்ணு ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருப்பாங்க. இவ்வளவு திமிரு, ஒரு ஆம்பளை வந்து நிக்கிறேன் என் முன்னாடியே ஊஞ்சல் ஆடுறாளா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அங்க தள்ளி விட்டுட்டு சோட்டு ஊஞ்சல் ஆட ஆரம்பிச்சிருப்பாரு. முக்கியமா அந்த அண்ணாக்களோட பழகுறப்போ அவனுங்க சும்மா அந்த பொண்ணோட ஷாலை போயிட்டு புடிங்கிட்டு வாடா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சோட்டுவும் ஒரு பொண்ணு கூட பேசுற மாதிரி பேசிட்டு அவங்களோட ஷாலை புடிங்கிட்டு வந்தோம் அந்த அண்ணாக்கள் முன்னாடி நானும் உங்களை மாதிரி அப்படின்ற மாதிரிலாம் சீன் போடுவாரு. சோ இப்படி அந்த சின்ன பையனோட வாழ்க்கை இருக்க, இன்னொரு பக்கம் அவங்க அம்மாவும் ஒவ்வொரு நாளும் இந்த ராஜா அந்த பறவைகளோட கதையை சொல்லும் போதும் அவங்க அம்மாவுடைய முகத்துல நிறைய அடிப்பட்ட மாதிரியான தடயங்கள் வந்துகிட்டே இருக்குங்க. ஒவ்வொரு நாளும் அம்மா கிட்ட அம்மா உங்க முகத்துக்கு என்ன ஆகுது, ஏன் இப்படி ஆகுதுன்ற மாதிரி கேட்க, எல்லாம் உன்னாலதான் கண்ணா, நான் என் கதையை முழுசா சொல்லி முடிக்கிறேன், அதுக்கப்புறம் நீ யோசிச்சு பாரு, நீ இங்க மாறிட்டனா அம்மாவோட முகமும் மாறிடும், நீயும் சமத்து பையனா மாறிடுவேன்னு சொல்லி திரும்பி அந்த கதையை சொல்றாங்க. சோ இப்படி இந்த பறவைகளை பார்த்தாலே வெறுத்த அந்த ராஜா ஒரு நாள் அவங்க ஊர்ல மிகப்பெரிய பஞ்சம் வந்தது. அந்த பஞ்சத்துக்கு என்ன காரணம்னு கேக்குறப்போ அங்க இருக்கிற பறவைகளெல்லாம் அந்த ராஜா துரத்தி விட்டதுனால்தான் அப்படின்ற மாதிரி அவருக்கு தெரிஞ்சது. அப்படி அந்த பஞ்சத்துல அந்த ராஜாவுடைய அம்மா ஒரு இடத்துல போயே சேர்ந்துட்டாங்க. அதுல அந்த ராஜா ரொம்ப ஃபீல் பண்ணாரு. அப்பதான் தான் கூட இருக்கிறது விஷம் உள்ள ஆட்கள் அப்படின்ற மாதிரி அந்த ராஜாவுக்கு புரிஞ்சுது. அதுக்கப்புறம் அந்த ராஜா அந்த விஷம் உள்ள ஆட்கள் எல்லாம் துரத்தி விட்டுட்டு அந்த பறவைகளை தன்னுடைய நாட்டுக்கு திரும்பி கூப்பிட்டு பறவைகளோட சேர்ந்து யூக்கலா அந்த ராஜா வாழ ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் அந்த ஊரும் நல்லா இருந்தது, அந்த ஊரு வளர்ச்சி அடையவும் ஆரம்பிச்சது அப்படின்ற மாதிரி அந்த கதையை சொல்லி முடிக்கிறாங்க. இது மூலயமா சோட்டுக்குமே தன்னோட அம்மா நம்மள வச்சுதான் இந்த கதையை சொல்றாங்க அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. ஒரு நாள் அவன் வீட்டுக்கு சீக்கிரமா வரப்போ அவனோட அம்மாவுடைய முகத்துல எதுக்கு இந்த காயங்கள் ஏற்படுது அப்படின்றத அவனும் தெரிஞ்சுக்கிறான். ஆமாங்க, நம்ம ஹீரோயின் ஒவ்வொரு நாளும் அவங்க கணவரால துன்புறுத்தப்படுவாங்க. அவரு அடிச்சுதான் இப்ப நம்ம ஹீரோயினுடைய முகமே இப்படி மாறி இருக்கும். அதையும் நம்ம சோட்டு பார்க்கும் போதுதான் நம்ம அம்மாவை அப்பா அடிக்கிற மாதிரி தானே நம்மளும் நம்ம கூட படிக்கிற பொண்ணுங்களை கிட்ட ஒரு ஆதிக்கத்தோட பிஹேவ் பண்ணிருக்கோம். நம்ம அம்மா பாவமாச்சே, அப்படி நம்ம அம்மா மாதிரி தானே மத்த பொண்ணுங்களும் பாவமா இருந்திருப்பாங்க, இதை நம்ம யோசிக்காம விட்டுடுமே அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. இப்ப தான் அம்மா கிட்டையும் இப்ப நான் என்ன பண்றதுமான்ற மாதிரி கேட்க, நீ சமத்து பையனா மாறணும், ஒரு நாட்டுடைய ராஜா சில முடிவுகளை எடுக்கிறாருன்னா அதுல அவருக்கு ஜாலி இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சு பார்த்து எடுக்க மாட்டாரு. எது நல்லதோ அதை தான் முடிவை எடுப்பாரு. இப்படி உன்னோட ஜாலிய ஓரந்தள்ளி வச்சுட்டு நல்லதை மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம சோட்டு அந்த இளைஞர்களோட சேரதையே நிப்பாட்டுறாரு. அந்த இளைஞர்களா கூப்பிட்டா கூட இவர் மூஞ்ச திருப்பிக்கிட்டு போயிடுறாரு. பள்ளிக்கூடத்துல தான் கூட படிக்கிற பொண்ணுங்க கிட்ட எல்லாம் அவரு நல்லா பேசுறாரு. இவரோட ஃப்ரெண்ட் அந்த ரமேஷ் இருக்கான் பாத்தீங்களா, அவன் பொண்ணுங்க கிட்ட வம்பு பண்ண போனா பொண்ணுங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ரமேஷ் கூட நம்ம சோட்டு சண்டை போடுறாரு. இப்படி சோட்டுவுடைய பிஹேவியர் மொத்தமா மாறினதுக்கு அப்புறம் இப்ப சோட்டுவோட அம்மாவுடைய முகமும் நல்லா ஆகுதுங்க. அப்படி அவங்க அழகா ஒரு ஜாங்கிரி சுருட்டு வந்து நம்ம சோட்டுக்கு கொடுக்க இப்ப சோட்டு சமத்தா ஆகி அந்த ஜாங்கிரிய சாப்பிட்ற மாதிரி இந்த படத்தோட கதை முடியுதுங்க. சோ பாருங்க மக்களே, நம்மளுடைய பசங்களை எப்படி வளர்க்குறோம் அப்படின்றது நம்மளோட கையில தான் இருக்கு. அதை வச்சுதான் நம்மளோட பசங்க இந்த சமூகத்துல வளர்றாங்க அப்படின்ற ஒரு முக்கியமான பாடம் இந்த படம் உங்களுக்கு கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன். கவனத்தோட பிள்ளைகளை வளங்க, ஒரு பியூட்டிஃபுல்லான சொசைட்டியை கிரியேட் பண்ணுவோம். அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.